டிஎம்கே கூட்டணி விட்டு வெளியேறும் வைகோ. அதே மாதிரி நம்ம வச்சு ஏமாற்றிட்டாங்க. வைகோ எதை பற்றி சொல்கிறோம், அறிக்கையில் என்ன சொல்லியிருக்க, அதை பற்றி இந்த காணொலியில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அரசியல் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்பிஎம் முரளி. வைகோ மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவன், புயல் மாதிரி வந்தார். ஆனால் இன்னைக்கு புஷ்வாதமாக ஆகி போயிட்டாரு. திமுக அதிமுகவுக்கு அடுத்தடியாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டம். அவர் பேச்சை கேட்க தொண்டர்கள், நிர்வாகிகள் சரஞ்சரமாக கூட்டமாக வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் மாற்றம் வரப்போகுது நினச்ச காலத்தில் அப்படியே கட்டை வட்டி தெரிஞ்சு கட்டதுமை போன கதை மாதிரி 93 தொடங்கிய தன் அரசியல் பயணம் இன்னைக்கு கூட்டணிக்கு எந்த கட்சியில் போகலாம், எந்த கட்சியில் போனால் எந்த சீட்டு கிடைக்கும், கட்சியை வழக்கு என்ன வழி, வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு தள்ளாடக்கூடிய நிலைமைக்கு யார் உருவாக்குனது? வைகோ மட்டும்தான் இதுக்கு முழு காரணம். அவர் வந்த மிகப்பெரிய அந்த அரசியல் மாற்றம் நம்பி வந்த எல்லாத்தையும் நன்றி வணக்கம் சொல்லி கையெடுத்து கும்பிட்டு விட்டார். பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி 2006 ஜெயலலிதா தலைமையில் கூட்டணி போனார். அங்கேருந்து சிறு காலம் பணச்சு திரும்ப 2017 யார்கிட்ட, ஸ்டாலின் தலைமையில் வச்சு வரேன். எனக்கு ஒரே நோக்கம், பிஜேபி எதுக்கணும், பிஜேபி தமிழ்நாட்டை நுழையவே கூடாது. அதுக்காண்டி நான் திமுகவோட இணைகிறேன். எங்கேருந்து பிரிஞ்சு வந்தனோ, எங்கேருந்து உடஞ்சி வந்தனோ அதே கட்சியில் சேர போகிறேன், அதே கட்சியில் கூட்டணி வைக்க போகிறேன் போய் சேர்ந்தவர் இன்னைக்கு அங்கே இருந்து வெளியே வந்து எனக்கு டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே வேணாம், டிவிகே மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டிவிகேல போய் சேர்றாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் இவரை கூட்டணிக்கு திமுக கூப்பிட்டு, நீங்கள் கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணி இருக்கீங்க, உங்களை யாருன்னு சொல்ல, அவங்களுக்கு 4 சீட்டு நாங்கள் தர்றோம். ஆனால் 4மே உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும். நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காண்டி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நாங்கள் 2026 பாஜக தமிழ்நாட்டை கால் ஊண்டிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல இடத்துல திமுக ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் 4மே உதயசூரியன் வச்சு எங்களை ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க. எங்கள் கட்சி வளர்ந்துடக்கூடாது, எங்கள் கட்சி தொண்டர்கள் பெரிய அளவு விரிவடையக்கூடாது, எங்கள் கட்சியை ஒழிக்கணும், எல்லாமே பண்ண சொல்லி பெரிய சதித்திட்டம் பண்ணிட்டாங்க. அதனால இந்த கூட்டணியை விட்டு உடனே வெளியே போகணும் முடிவெடுத்து நாங்கள் டிவிகே கூட்டணி இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறோம். எங்களுக்கு இதை பற்றி கவலை கிடையாது. இனிமேல் டிஎம்கே விஸ் மதிமுக நேரடி பகை அப்படின்ற மாதிரி நாங்கள் இறங்கிட்டோம், பார்த்துக்கலாம், எங்களுக்கு ஏமாற்றிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் கருத்து சொல்கிறாரு. மற்றொரு பக்கம் ஒரு அரசியல் நிலைப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி. இவருக்கு என்னைக்கு எது ஃபேவரோ அன்னை சூழ்நிலைக்கு எது வருதோ அது வரும். அரசியலில் நிலைப்பாடுகள் மாறலாம், கொள்கைகள் மாறலாம், கூட்டணி உருவாகலாம், அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். ஆனால் எல்லாமே தன்னோட கட்சியை பாதிப்பு, தன் தொண்டர்களை, நிர்வாகிகளை சீர்குலைக்கிற வகையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆனால் இவர் செஞ்ச எல்லாமே கட்சியை முழுசாக சேதமாக்கி சின்னாபனமாகக்கூடிய நிலைமைக்கு வைகோ இந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்துல மிகப்பெரிய பங்கு ஐயா வைகோ அவர்களுக்கு தான் சேரும். அதில் மிக முக்கியமான விஷயம், எதுக்கடா இவர் இவ்வளோ தூரம் வருத்தப்படுற, என்ன பிரச்சனை, திமுக என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே நல்லா கவனிச்சாங்க, நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா அது நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய மிக முக்கியமான தகவல். மற்ற எல்லா கட்சியிலும் தன்னை சுய சின்னத்தில் நின்று இன்னைக்கு டிவிகே கூட்டணியில் போய் அமைச்சர் ஆகிட்டாங்க. அமைச்சர் கூட ஆக முடியாத அளவுக்கு நம்ம உதயசூரியன் சின்ன நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தில் யார் வைகோ இருக்காராம். நம்ம எம்எல்ஏல கூப்பிட்டு உடனே ராஜினாமா பண்ணிட்டு வரக்கூடிய இடைத்தேர்தலில் வெற்றி பெறுறோம். விஜய் நமக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவார், பிரச்சாரம் பண்ணுவார். மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று நம்ம சட்டமன்றத்துக்கு நுழையிறோம், அமைச்சராகவே உள்ளே போகணும். எல்லா பேரும் கட்சியில் அமைச்சராக போட்டால் நம்ம எப்படியாச்சும் அமைச்சராகலாம்னு சொல்லி இந்த முயற்சியில் ரொம்ப வெம்பி போய் வேதனையில் வைகோ பேசிட்டாரான். நெவர், இந்த கூட்டணியே வேணாம், நான் இனிமேல் டிவிகே கூட்டணி, டிவிகே காண்டி உழைப்பேன். இந்த உடல், உண்மை, உழைப்பு, இனி எல்லாமே என்னோடய வாழ்க்கை அத்தனையும் முழுமையாக அர்ப்பணித்து டிவிகே கட்சிக்காண்டி வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு வைகோ மிகப்பெரிய முடிவெடுத்திருக்காரான். இதை பற்றி திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க கேட்டால், போனவர்கள் போகட்டும், இருப்பவர்கள் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுப்படி கடந்து போகிறாங்க. என்ன நடக்க போகிறது, வைகோ அரசியல் அடுத்து வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய எழுச்சி போகிறதா, இல்லை புஷ்வானா போய் இன்னமும் தேஞ்சு லெட்டர் பேர் கட்சியோட மோசமாக போதா, வைகோவின் அரசியல் நகர்வு அடுத்தடுத்த எதை நோக்கி போகிறது, அவங்க என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் என்பது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.